ஹல்லேலூயா. கடந்த நாள்ல நம்ம யோவான்ல இருந்து சில காரியங்கள் தியானித்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவருடைய பாடு, மரணம், அப்புறம் அவர் ராஜாவாக பவனி சென்றது, அப்புறம் அவர் உயிர்த்தெழுந்தது, இந்த காரியங்களை குறித்தெல்லாம் நம்ம தியானித்தோம். இப்போ அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாய் நமக்கு வந்த ஒரு நம்பிக்கை குறித்தும் அதை சார்ந்த சில காரியங்களை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற பகுதி 1 பேதுரு 1வது அதிகாரம். இப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிற காரியங்கள், நம்ம நிறைய பேதுரு என்ன பண்றாரு, ஒரு குறிப்பிட்ட கூட்ட ஜனங்களுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம், விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. என்ன நோக்கம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் விசுவாசத்தை குறித்து நம்ம நிறைய காரியத்தை இந்த அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. இப்போ விசுவாசம் இல்லை, நம்ம எளிமையான டேர்ம்ல பார்த்தோம்னா நம்பிக்கை குறித்தும் நம்ம இங்க பார்க்கிறோம். நம்ம எதையெல்லாம் நம்புவோம்? பெரும்பாலும் உலகத்துல நிறைய காரியங்கள் பார்க்கிறோம், அப்படித்தானே? ஒரு காரியம் நம்ம நம்பும் போதுதான் என்ன பண்ணுவோம், அதை பத்தி நம்ம பேச ஆரம்பிப்போம், அதை நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிப்போம். நம்ம எந்தெந்த காரியங்களை நம்புறோம் உலகத்துல? இல்ல, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு நியூஸ் வருது. இப்போ எல்லாருக்கும் என்னது, நியூஸ் சேனல்லே என்ன வச்சிருப்பீங்க, ஒரு தரம் வச்சிருப்பீங்க, அப்படித்தானே? இந்த சேனலுக்கு போனா என்ன பண்ண முடியும், இல்லை இந்த நியூஸ் பேப்பர் வாங்கினா நம்ம கொஞ்சம் உண்மையான செய்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சில காரியங்கள் நம்ம புத்தகத்துல படிக்கிறது என்ன பண்ணுவோம், அதோடைய நம்பகத்தன்மையை குறித்து என்ன பண்ணுவாங்க, மக்கள் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, அதை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்புவோம். போன வாரம் சொன்னது போல என்னது, சில நேரம் சயின்டிஸ்ட் சொல்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோம், உடனடியா நம்பிடுவோம். இப்ப யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் போது கூடவே இது இந்த நாட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க, இது இப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னா நமக்கு உடனே என்ன ஆயிடும், நம்ப ஆரம்பிச்சிடும். அதுவும் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நம்ம ஏற்கனவே ரொம்ப நம்புறவங்க சொன்னா என்ன பண்ணிடுவோம், நம்பிடுவோம். அது ஒருவேளை அது சாத்தியமே இல்லாத விஷயமா கூட இருக்கும், ஆனா நம்மளுக்கு என்ன சொல்லிடுவோம், டக்குன்னு ஒருவேளை இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், நம்ப ஆரம்பிச்சிடும். திடீர்னு நீங்க உங்களோட ரொம்ப பழக்கமான ஒருத்தங்க திடீர்னு ஒரு நாள் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு நாட்டுல, ஒரு நாடுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, பேரோடைய கூட சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அந்த நாட்டுல ஒரு குரங்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, அது என்ன பண்ணுது, மனுஷங்கிட்ட பேசுது, நம்ம எது சொன்னாலும் அது இது பண்ணுதுன்னு சொன்னா உடனே என்ன பண்ணிடுவோம், நம்பிடுவோம். ஏன்னா நம்ம அந்த மனுஷனை நம்புறோம். அடுத்து அவங்க கொஞ்சம் என்ன சொல்றது, சில காரியங்கள், அதாவது கொஞ்சம் அறிவியல் பூர்வமான காரியத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொய் சொல்றதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த விஷயத்த நாசா கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு இந்த வாட்ஸ்அப்ல இல்லை இந்த மாதிரி நியூஸ்ல வரும்போது ஒரு பெரிய கதை சொல்லிட்டு இது நாசா கண்டுபிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, நம்பிடுவாங்க. அப்போ நம்மளுடைய காரியம் எப்படி இருக்க வேண்டும்? ஆவிக்குரிய பிள்ளைகள், நம்ம ஆண்டவரை தெய்வமாக, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம், நம்ம என்ன பண்ண வேண்டும், வேதத்துல உள்ள காரியங்கள், ஆண்டவர் நமக்கு போதிக்கிற காரியங்களை உடனடியாக என்ன பண்ண வேண்டும், அந்த மாதிரி நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம விசுவாசிக்கிறது மூலமாய் நமக்கு வருகிற நன்மையும், நம்முடைய விசுவாசம் எப்படிலாம் இருக்க வேண்டும் என்று சில காரியத்தை நம்ம இந்த பகுதியில பார்க்க முடியும். இப்போ பேதுரு என்ன பண்றாரு, நம்ம இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறி போயிட்டாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தறுதலை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பேதுரு ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ பேதுரு என்ன பண்றாரு, அந்த பீரியட்ல, அந்த கொஞ்சம் காலகட்டத்துல என்ன நடக்குது, ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, சிதறடிக்கப்படுறாங்க, நிறைய கஷ்டத்துக்குள்ளாக கடந்து போகிறாங்க. அவங்க இயேசு என்னது, உலகத்துல ஒரு ராஜ்யத்தை கட்டுவார், அவங்களுக்கு பாதுகாப்பை தருவார், இப்படி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இயேசுவும் போயிட்டாரு பரமேறி. அதுக்கப்புறம் ஜனங்கள் நிறைய இக்கட்டான நிலைமையில போறாங்க, விசுவாசிகள்லாம் சிதறடிக்கப்படுகிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில பேதுரு எழுதுகிற காரியத்தை பார்க்கிறோம். முதல் 3 வசனம் நம்ம வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவங்களுக்கு அட்ரஸ் பண்றாரு. இந்த லெட்டரை என்ன பண்றாரு, அந்த விசுவாசிகள் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்றாரு, ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்குது, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை. எதனால சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க? கொஞ்சம் பேர் சிதறடிக்கப்பட்டாலும் என்ன பண்றாங்க, ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா என்ன பண்ணுவாங்க, இயேசுவை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிறதிலும் சரி, இயேசுக்காக வாழுகிறதிலும் என்ன பண்ணுவாங்க, உறுதியா இருப்பாங்க. ஆனா எல்லாருமே அப்படி இருக்க முடியுமா? முடியாது. கஷ்டம் வரும்போது, போராட்டம் வரும்போது
குழப்பங்கள் வரும். நம்மளுக்கு வந்து இதனால ஒரு மீட்பு இருக்குமா, இல்ல இந்த காரியம் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு என்னது நிறைய குழப்பங்கள் வரும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இருக்கிற ஜனங்களை அவர் என்ன பண்றாரு, 2 விஷயம் இது பண்றாரு. விசுவாசம், ஒரு நம்பிக்கையோடு என்ன பண்றாரு, வாழ சொல்லி அவர் அறிவுறுத்துகிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண, இந்த சூழ்நிலையிலையும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. இதுல முதலாவது காரியம், ஒரு விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம், ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம். 3வது வசனத்துல இருந்து 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்ப நம்ம இங்க என்ன பார்க்கிறோம், நம்ம ஒரு ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு விசுவாசத்தை பார்க்கிறோம். எதை விசுவாசிக்கிறது மூலமா நமக்கு ரட்சிப்பு வருது? நம்மளுக்கு ரட்சிப்பு எப்படி வருதுன்னு தெரியும், அப்படித்தானே? இயேசு நமக்காக மரித்தார், இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார்னு சொல்லி நம்ம விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணுவதன் மூலமா நம்ம கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணப்படுறோம், ரட்சிக்கப்படுகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள என்ன பண்ண வேண்டும், எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அது வந்து மாறக்கூடாது. நான் சொன்னது போல அதனால தான் நம்ம வந்து சுற்றி இருக்கிற ஜனங்களை, இந்த வேதத்தை நம்புவதை காட்டிலும் நம்ம சுற்றி உள்ள செய்திகளையும் ஜனங்களையும் நம்ம நம்புவோமானால், இல்ல அவங்க மேல அதிகமா நம்மளுடைய பற்று இருக்குமானால், நமக்கு வந்து என்னது, அவங்க சொல்லுகிற காரியம் தான் என்னது தெரியும், உண்மை மாதிரி தெரியும். அந்த நம்பிக்கையும் அந்த பற்றுதலும் நமக்கு யார் மேல வரணும், இயேசு மேலையும் அவருடைய வார்த்தையின் மேலையும் வர வேண்டும். அப்படி வரும்போது நம்முடைய இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்ன பண்ணும், உறுதியாய் நமக்குள்ளாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த விசுவாசத்தின் மூலமா தான் என்ன பண்றோம், ரட்சிக்கப்படுறோம். ஆனா நம்மளுக்கு சூழ்நிலைகள் போகும்போது, நீங்க நிறைய பேர் பாப்பீங்க, சபைக்கு வந்திருந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க, சபையை விட்டு நின்று போயிருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒருவேளை நம்மளுக்கு முன்னாடி ஒரு பதில் சொன்னாலும் அவங்களை சார்ந்த கூட்டத்துக்குள்ள அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிற மாதிரி தெரியல, எல்லாமே பொய் மாதிரி இருக்குது, நான் எதிர்பார்த்தது எல்லாமே என்ன பண்ணல, நடக்கல அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் அவங்களுக்குள்ளாக வந்துடும். மாறாக அவங்க உண்மையா வேதத்தை விசுவாசித்திருந்தாங்கன்னா, அதாவது இயேசுவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை விசுவாசித்திருந்தார்களானால், அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கும், அவங்களுடைய ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசமா இருக்கும். அது மாறாததாக இருக்கும். அதன் மூலமா வருகிற ஒரு சுதந்திரம், ஒரு சொத்து என்னன்னு பார்க்கும்போது என்னது, நமக்கு அந்த ஒரு நித்திய ஜீவன். அந்த ரட்சிப்பு வந்து முழுமையாய் என்ன பண்ணுது, நமக்கு நித்திய ஜீவன் வருகிறது. அந்த சுதந்திரம் நமக்கு எங்க இருக்குதான், அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் எங்க இருக்குதான், பரலோகத்துல இருக்குது. இப்போ அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, சிதறடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கையில வந்து பெருசா என்னது, அவங்களுடைய சூழ்நிலை இக்கட்டானதா இருக்கிறது, அவங்களுக்கு சொத்து சுதந்திரம் இல்லாத ஒரு, ஏன்னா என்னன்னு போட்டிருக்காங்க, எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவதுன்னு சொல்லி எழுதுறாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்ன, நீங்க வந்து இந்த உலகத்துல இருக்கிற காரியத்தை குறித்து என்ன பண்ண தேவையில்ல, கலங்க தேவையில்லை. ஏன்னா இயேசு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு அந்த மீட்பை தந்திருக்கிறாரு. அந்த விசுவாசம், அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தின் மூலமாய் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஒரு பெரிய சுதந்திரம் எங்க வைக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்துல நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்துல, அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்துல நீங்க என்ன பண்ணணும், உறுதியா இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பலவீனம், எந்த ஆபத்து வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், பயப்படாம, எனக்கு ஆண்டவர் ரட்சிப்பு தந்திருக்கிறார், என்னுடைய சுதந்திரம். இந்த உலகத்துல இருக்க சுதந்திரம்லாம் என்னது, அநித்தியமானவை. அது இருந்திருப்பாங்க அப்படிதான். அவங்களுடைய சொத்து எல்லாம் ஒரு நாள்ல என்ன ஆகி போயிருக்கும், ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். அப்ப என்னது, அதெல்லாமே அநித்தியமானவை. நம்ம ஒரு நம்பிக்கையில இருக்கும், நம்ம ஊர்ல ஒன்றும் நடக்காது, இல்ல பொதுவாகவே எல்லா மனிதர்களும், அங்க உள்ளவங்களுக்கும் இன்னுமே சில பேருக்கு என்ன இருக்கும், நம்பிக்கை இருக்கும். இல்ல நம்ம வந்து என்ன பண்ணோம், நமக்கு வந்து இந்த சொத்தோ இல்ல இந்த காரியங்கள்லாம் நிரந்தரமா நமக்கு உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா வேதம் சொல்லுகிற காரியம் இதெல்லாமே என்னது, அநித்தியமான காரியம். மனுஷனோட வாழ்க்கையே அநித்தியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கு முக்கியமான விசுவாசம் என்ன இருக்க வேண்டும், ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம். அதன் பலனாக நமக்கு வருவது, நமக்கு சுதந்திரம் இருக்குது. அது எங்க இருக்குது, நமக்கு பரலோகத்துல இருக்கிறது. அப்ப இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாய் நமக்கு என்ன வருகிறது, ஒரு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகுது. அப்போ இயேசு நம்ம மரித்தார் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி கடந்த நாட்கள்ல தியானித்தோம். அது மூலமாய் நமக்கு வந்த ஒரு ஆசீர்வாதம் என்னது, ஒரு நம்பிக்கை என்னது, ஜீவன் உள்ள நம்பிக்கை என்று நம்ம பார்க்கிறோம்.
அடுத்த காரியம், அந்த நம்பிக்கையில நம்ம பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம்ம சீஷர்களை பார்க்கிறோம். கடந்த வாரங்களை தியானித்தது போல அவங்க கலக்கத்துல இருந்தாங்க, பயத்துல இருந்தாங்க, குழப்பத்துல இருந்தாங்க, சந்தேகத்துல இருந்தாங்க. ஆனா அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ளாக உறுதிப்படும் போது, அந்த மகிமையின் நம்பிக்கை, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை, அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாய் அவர்களை பெற்றுக்கொண்ட நம்பிக்கையின் மூலமாக அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த கலக்கம், பயம், குழப்பம் எல்லாமே என்ன ஆகுது, நீங்கி போகுது. நம்முடைய வாழ்க்கையிலும் முதல் காரியம் நம்ம என்னது, அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்துல நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்ன பண்ணப்படும், சோதிக்கப்படும். அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம உலக வாழ்க்கையில 2 விதமான சோதனை இருக்குது. ஒண்ணு, நம்மளா போய் என்னது இச்சையினால உழுந்து கொள்ளுகிற சோதனை, அது வேற விஷயம். இன்னொரு விஷயம் என்னது, நம்மளுடைய விசுவாசம் என்ன பண்ணப்படுமா, சோதிக்கப்படும். எதற்காக சோதிக்கப்படும், அதை இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் நமக்குள்ளாக வந்துச்சு, அது என்னது, நமக்குள்ளாக நிலைத்து இருக்கணும். 2வது காரியம், அந்த விசுவாசம் என்ன பண்ணப்படும், சோதிக்கப்படும். அந்த சோதிக்கப்படும் போது நம்ம சோர்ந்து போகாம என்ன பண்ணோம், அந்த விசுவாசத்துல இன்னும் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த காரியத்தை குறித்து பேதுரு இந்த பகுதியில சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு என்ன இருக்குது, பரலோகத்துல சுதந்திரம் இருக்குது, இந்த ரட்சிப்பு கிடைச்சிச்சு, இதனால நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆனாலும் என்ன சொல்லுகிறாரு, ஆமா 6வது வசனத்துல பார்க்கிறோம், இதனாலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஒரு நன்மைக்காக ஆண்டவர்கிட்ட வரோம், இல்ல நன்மை எதிர்பார்க்கிறோம், எல்லாம் சந்தோஷம். அதுல வருகிற சந்தோஷத்தினால நீங்க என்ன பண்ணுங்க, திருப்தி ஆகுங்க, அதனால தவறு இல்லை. ஆனால் நீங்கள் சோதிக்கப்பட வேண்டியதும் என்னவா இருக்கிறது, துன்பப்பட வேண்டியது அவசியமானது. எதனால நம்ம பார்க்கிறோம், தொடர்ந்து பார்க்கும்போது அது என்னது, இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். 7வது வசனம் பார்க்கிறோம். அதுக்கு பேதுரு ஒரு எக்ஸாம்பிளா இல்ல ஒரு என்ன சொல்றது, கம்பேரிசனுக்கு சொல்லுகிற காரியம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். எப்பொழுதும் ஒரு பொருளோ இல்ல ஏதாவது ஒரு காரியம் உலகத்துல அதிக மதிப்பு கொடுக்குறாங்க, இல்ல அதிக ஒரு வேல்யூ கொடுக்குறாங்கன்னா, அது சும்மா ரா மெட்டீரியலா எடுத்து அதுக்கான முழு வேல்யூ வராது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அதை இன்னுமா என்ன பண்ணுவாங்க, மெருகேற்றுவாங்க. அதை இன்னும் என்ன பண்ணுவாங்க, ஸ்பெஷலா பண்ணுவாங்க. வெறும் ஒரு மண் எடுத்து, களிமண் எடுத்து, அது என்னது, இப்போ லோடா மணல் மண் இறக்கும் போது என்னது, அதுக்கு ஒரு ரேட் இருக்கும். அதையே ஒரு குயவன் எடுத்து ஒரு பாத்திரமா வணைஞ்சானா அதுக்கு ஒரு விலை இருக்கும். அதையே ஒரு சிற்பி எடுத்து அவன் ஒரு சிலையாகவோ இல்ல ஒரு அழகு பொருளாக வடிவமைச்சானா அதுக்கு என்ன ஆகும், இன்னும் மதிப்பு கூடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் என்ன பண்ணப்படும், சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அதன் மூலமா என்ன வருதா, பைபிள்ல வாசிக்கிறேன், அப்படியே பாருங்க. அடுத்து என்ன வருது, அவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது 7வது வசனத்துல உங்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு என்ன வருது, புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஆண்டவர் மூலமா என்ன வருது, ஒரு கனம் வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நாம் அவரையும் கனப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். எப்போ, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது. அப்போ நம்முடைய விசுவாசம் நம்ம நிறைய இது பார்க்கிறோம். ஒண்ணு, இங்க ரட்சிப்புக்கு எதுவான விசுவாசம் பார்க்கிறோம், இன்னும் நிறைய காரியங்கள் பார்க்கிறோம். இது எல்லாமே எப்படி சோதிக்கப்பட்டு அது என்ன பண்ணப்படுது, இன்னும் அடுத்த லெவலுக்கு, நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறாரு, வழி நடத்துகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. அதனால வருகிற பலன் என்னதுன்னு நம்ம பார்க்கும்போது 9வது வசனத்துல பார்க்கிறோம், உங்கள் விசுவாசத்தின் பலன் ஆகிய ஆத்ம ரட்சிப்பை அடைவீர்கள். அப்ப நம்முடைய ஆத்மா ரட்சிப்படைந்து நமக்கு நித்தியத்துல ஆண்டவர் இடத்துல போனோம்னா என்ன பண்ணணும், இந்த சோதனைகளை சகிக்க வேண்டும், அதை ஜெயம் கொள்ள வேண்டும், அதை தாண்டி நம்ம அடுத்த நிலைமைக்கு செல்ல வேண்டும். 8வது வசனத்துல பார்க்கிறோம், நம்ம என்ன பார்க்கிறோம், பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் என்ன பண்ணாரு, நம்ம ஏற்கனவே தியானித்த காரியத்துல தோமாவை குறித்து பார்த்தோம். அவர் கண்டதுனாலதான் என்ன பண்ணாரு, விசுவாசிச்சார். இங்க பேதுருக்கும் என்னது, இயேசு கூட இருந்திருக்காரு, அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நம்ம ஒருவேளை அதை பார்க்கல, இயேசு உலகத்துல இருக்கும்போது நம்ம இல்லை, ஆனா அவருடைய வார்த்தையை என்ன பண்றோம், நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது 8வது வசனத்தை பார்க்கிறோம், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்திருக்கிறதும் ஆகிய சந்தோஷம் உள்ளவர்களா என்ன பண்ணலாம், நம்ம அவருக்குள்ளாக களி கூற வேண்டும். எந்த அது சோதனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் நம்ம அவருக்குள்ளாக களி கூற வேண்டும். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், எண்ட் ரிசல்ட் தெரியும். அவர் நம்ம மீட்டு இருக்கிறார், நம்ம அந்த விசுவாசத்துல நிலைத்து இருக்கிறது மூலமாய் நம்ம நித்திய ஜீவனை அடைய போகிறோம். அதனால சோதனை வந்தாலும்
ஆண்டவர் என்ன பண்றாரு, என்ன இன்னும் மெருகேத்துறாரு, இன்னும் அவருக்கு பிரியமாக வாழ என்ன பண்ணுகிறார், என்னை பழக்குவிக்கிறாருன்னு சொல்லி நம்ம விசுவாசத்துல என்ன பண்ணோம், இன்னும் உறுதியா வளரணும். அதன் மூலமாய் நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும். அடுத்த காரியம் நம்ம பார்க்கும்போது, அதற்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கணும், யோசேப்பை குறித்து பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த நோக்கத்துல இருந்து அதை போய் அடைகிறதுக்கு அவர் எவ்வளவோ கஷ்டப்படுறாரு. சூழ்நிலைகள் பார்க்கும்போது அதற்கும் இதுக்கும் என்னவா இல்லை, சம்பந்தமே இல்லை. ஓகேவா? ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவர் என்ன பண்றாரு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது வண்ணமாக அவருடைய வாழ்க்கையில நடக்குது. கடைசியாக போயிட்டு நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், அவருக்கு ஒரு நல்ல ஒரு பதவி கிடைச்சிச்சு. அப்படி அதே காட்டிலும் அந்த பதவியோட சேர்ந்து அவருக்கு என்ன கிடைக்குது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை அவர் கர்த்தருடைய நோக்கத்தை என்ன பண்ணுகிறார், அங்க நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். நாமும் விசுவாசத்துல வளர வளர ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை தருவார். நம்மளுக்கு சில பதவிகள், அதாவது எப்படி சொல்றது, சில உயர்வுகள் வரும். அது அந்த உயர்வோ இல்லை அந்த ஒரு பட்டத்தை, அந்த ஒரு பதவியை சார்ந்ததல்ல, அதோடு சார்ந்து வருகிற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளுக்கு அந்த என்ன காரியங்கள் அதன் மூலமாய் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றணுமோ அதை நம்ம என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். எஸ்தருடைய காரியத்துல பார்க்கிறோம், அவர் ராஜாத்தி ஆகிடல. ஆனா ஆண்டவருடைய நோக்கம் என்ன, மொர்தெகாய் சொல்லும் போது சொல்லுகிறாரு, நீ மௌனமா இருந்தனா நீ இதே மாதிரி ராஜாத்தியா இருந்துட்டு போயிடலாம். ஆனா தேவன் உன்னை எதற்காக வைத்தாரோ அந்த காரியம் என்ன ஆயிடும், நிறைவேறாமல் போயிடும். ஆண்டவர் வேற யாரையாவது வச்சு அந்த காரியத்தை செய்து விடுவார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும் போது, அது மூலமாய் அடுத்த நிலையில வரும்போது நம்ம அப்படியே அமைதியா உட்கார்ந்துராதபடிக்கு தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த நம்முடைய விசுவாசம் ஒரு நிரூபிக்கப்பட்ட விசுவாசம். நிறைய பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு இல்ல இந்த உலகத்துக்குள்ள போகும்போது நிறைய குழப்பங்கள் வரும். ஏன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாம் பெரும்பாலும் இப்போ யாரு, ஆண்டவரை நம்புறது இல்லை. ஒருவேளை அவங்களுடைய பேர்லயோ இல்லைன்னா அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க இந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஆனா நம்ம உண்மையா பார்த்தோம்னா பெரும்பாலும் என்னது, கடவுள் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில மாறிக்கொண்டே வருகிறது. அப்போ நம்ம வாலிப பிள்ளைகளோ சரி, நான் ஆராய்ச்சி பண்ணி தான் நான் கண்டுபிடிச்சுக்குவேன், இல்லைனா ஏசப்பா என் கூட இன்னைக்கு நைட்டு பேசினாதான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வேன், இல்லை நான் இந்த காரியத்துக்குலாம் எனக்கு ப்ரூஃப் வேணும் சயின்டிஃபிக்கலா, அப்படி இருந்தாதான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏற்கனவே இந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சோதிக்கப்பட்டு என்ன பண்ணப்பட்டிருக்குது, எல்லாமே நிரூபிக்கப்பட்டதா இருக்கிறது. இன்னொரு காரியம், நம்ம பார்த்தது போல நிறைய விஷயங்கள் நம்ம காணாத விஷயமா இருந்தாலும் அதை விசுவாசிக்க வேண்டும். 10வது வசனத்துல இருந்து 12வது வசனம் நம்ம பார்க்கும்போது இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, உலகத்துல ஒருத்தன் சொல்றான் அவங்க கிட்ட, இந்த நெருப்பை நீ தொட்டனா சுடும்னு சொல்றான், இல்லைன்னா இந்த ஆசிட் உன் மேல பட்டா இது உன்னுடைய தோலை என்ன பண்ணிடும், அரிச்சிரும் சொல்றான். ஆனா நான் இது எல்லாத்தையும் போயிட்டு நான் ஆராய்ச்சி பண்ணி தான் கத்துக்குவேன். நான் நம்புறேன், சில விஷயங்கள் வேதத்துல நம்புறேன், ஆனா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே, இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, அப்படிலாம் என்னது. வாலிப வயதுல பிள்ளைகளுக்கு நிறைய குழப்பங்கள், சில நேரம் பெரியவர்களுக்கும் அவங்களுக்கு வரலாம். நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இதெல்லாம் சத்தியம். ஆவியானவர் என்னது, தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமா, அப்போஸ்தலர் மூலமா, தம்முடைய சீஷர்கள் மூலமா நம்மளுக்கு இந்த வார்த்தைகளை எழுதி தந்திருக்கிறார். இதை என்ன பண்ணணும், நீங்க நான் சொன்னது போல, எப்படி நீங்க உங்களுக்கு பிடித்தவர்கள் யாராவது பொய்யே சொன்னா கூட அப்படியே நம்பிடுவீங்களோ, ஆனா இந்த வேதத்துல இருக்கிறதெல்லாம் என்னது, சத்தியமான உண்மையா இருக்குது. அப்போ நம்ம இந்த வேதத்துல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் சந்தேகப்படாம என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். நம்ம இங்க பார்க்கும்போது அந்த 11வது வசனத்திலையும் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவ பாடுகளை அனுபவித்தது, இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து 11வது வசனம் கடைசி பகுதியில் பார்க்கும்போது அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தவர்கள். அதுக்கப்புறம் 12வது வசனத்துல பார்க்கிறோம், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போ இந்த காரியங்கள் எல்லாமே ஏதோ பொய்யாவோ இல்லை ஒரு கட்டுக்கதையாகவோ வந்ததில்லை. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஊழியர்களினால, தம்முடைய சீஷர்களினால அவர்களை கொண்டு கொடுத்த ஒரு சத்தியமாக இருக்கிறது. இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் நம்ம என்ன பண்ணோம், பரிசுத்தப்படுத்தும். நமக்கு நம்பிக்கை இருந்தாதான், நமக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்தாதான் அவர் சொல்லுகிறதை கேட்போம். அவர் என்ன சொல்லுகிறாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, ஆமா உங்களுடைய நடக்கையில எல்லாவற்றிலையும் என்ன பண்ணுமா, பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்க போடப்பட்டிருக்கிறது. இதுக்கு இடையூறா வருகிற நிறைய காரியம் என்னன்னா,
நம்மை சுற்றி நடக்கிற விஷயங்கள், நம்ம பாரம்பரியமா செஞ்ச காரியங்கள், இதெல்லாம் என்னது நம்மளுக்கு ஒரு இடையூறாக வருகிற காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். இப்போ 13வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். நீங்க முன்னாடி எவ்வளவோ காரியங்கள் செய்திருக்கலாம் அறியாமையினாலே. இன்னுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த அறியாமைக்குள்ள இருந்து கொண்டு இருக்கக்கூடாது. வேதத்தை அறிந்து கொண்டு அதுல அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி அதற்கு நம்ம என்ன பண்ணுமா, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணோம், பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம பார்த்தது போல என்னது, முதலாவது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் பெருக பண்ணுகிறதுக்கு அந்த காரியங்களை அனுமதிக்கிறதையும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்த காரியம், இந்த விசுவாசம் நிரூபிக்கப்பட்டது. இதுக்கப்புறம் தான் நான் ஆராய்ந்து இல்ல உலகத்துல உள்ள அறிவியல் பூர்வமா இதெல்லாம் நிரூபித்தாதான் நான் இதை விசுவாசிப்பேன் என்று சொல்லுவோமானால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை தான் உண்மை உள்ளது. இதற்கு எதிராக எந்த அறிவியல் பூர்வமான காரியங்கள் வந்தாலும் அதை நம்ம என்ன தேவையில்லை, நம்ப தேவையில்லை. அது எந்த பெரிய அறிவியல் அறிஞர்கள் சொன்னாலும் நம்ம நம்ப தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த விசுவாசம் நம்ம என்ன பண்ணோம், பரிசுத்தமாக்கும். அந்த பரிசுத்தமாக்குறது என்னது, நம்ம முன்னான காரியங்களை விட்டு என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு பிரியமாய் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது போல நம்ம மாற வேண்டும். அடுத்த காரியம் நம்ம பார்க்கிறோம், தேவன் மேலுள்ள விசுவாசம். அந்த காரியமும் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம தேவன் மேல எல்லா காரியத்திலையும் என்ன பண்ண வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏன் அப்படி இருக்கணும், ஏன்னா அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, மரித்து இருக்கிறார். அதன் மூலமா தான் நமக்கு என்ன வந்திருக்கு, இந்த ரட்சிப்பு வந்திருக்கு. இந்த பகுதியை நம்ம வாசிப்போமானால் 17வது வசனத்துல இருந்து, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே என்ன பண்ணுமா, நாம நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை, அதாவது இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணேன், ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரயோஜனம் இல்லை. நிறைய பழக்க வழக்கங்கள் நம்ம பார்த்தோம்னா என்னது, முன்னோர்களால மற்ற தேவர்களுக்கு செய்து கொண்டிருந்ததை நம்ம என்ன பண்ணுவோம், அதையே எடுத்து கூட ஒரு ஜபத்தை சேர்த்துக்கிட்டோம்னா என்ன ஆயிடும், அது கிறிஸ்தவ பழக்க வழக்கமாக மாறி போயிடும். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், அப்படி செய்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை மாத்திரம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். கடைசியான காரியம், வார்த்தையில் விசுவாசம். அவருடைய வார்த்தையில நம்ம என்ன பண்ண வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் மேல விசுவாசமா இருக்கிறோம், அவர் நம்ம தந்திருக்கிற வார்த்தையில என்ன பண்ண வேண்டும், விசுவாசமா இருக்க வேண்டும். கடைசியில நம்ம அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்கிறோம். 23வது வசனத்துல பார்த்தோமானால், அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ நம்மை தேவன் மீண்டுமா என்ன பண்ணிருக்காரு, நமக்கு ஒரு ஜீவன், ஒரு புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறாரு. அது எதனால வந்திருக்குது, நமக்கு இயேசு நமக்காக மரித்த உயிர் தெழுந்த அந்த ஒரு ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு வருகிறது. 2வது காரியம் நம்ம இங்க பார்க்கிறோம், ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். 4வது வசனத்துல பார்க்கும்போது நம்ம முதலாவது வாசிச்சோம், ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்போ நம்ம மரித்தவர்களாக இருந்தோம், பாவத்துல மரித்து போயிருந்தோம். நமக்கு என்ன பண்ணார், தம்முடைய கிருபையினால நமக்கு என்னது, மீண்டுமாய் ஒரு புதிய ஜீவனை தந்தாரு. எப்படி தந்தாரு, அதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் இருக்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே என்ன பண்றோம், நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுறோம். அப்போ எப்படின்னா, நம்மளுக்கு அந்த புதிய வாழ்க்கை ஜீவனோடு இருக்கணுமானால் நம்ம என்ன பண்றோம், டெய்லி நம்ம எப்படி உணவு உட்கொள்றோமோ, நம்ம ஆரோக்கியத்துக்கு என்ன பண்றோமோ அதே போல இந்த வசனத்தை என்ன பண்ணணும், உட்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அதுல இருந்து தான் நமக்கு என்ன வருது, ஜீவன் வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய சமூகத்துல எழும்பி நிற்கலாமா. இந்த நாள்ல நம்ம பார்த்த காரியம், முதலாவது விஷயம், ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் நமக்கு பார்க்கிறோம். அந்த விசுவாசம் நம்மை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுது, நம்முடைய தேவன் எப்படி பரிசுத்தமா இருந்தாரோ அது போல நாமும் பரிசுத்தமாக அது நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. கடைசி 2 காரியம் பார்த்தோம், தேவன் மேல விசுவாசமா இருக்கணும், அவர் வார்த்தையின் மேல விசுவாசமா இருக்கணும். இந்த நாள்ல நாமே நம்ம சோதித்து பார்ப்போமானால் இந்த காரியத்துக்கெல்லாம் உங்க மனதுல கேட்டு பாருங்க, இயேசு மேல விசுவாசம், அவருடைய மரித்து உயிர்ப்பத்துல இருக்கா,
அவர் ஆவியானவர் நமக்கு ஒரு தெளிவை கட்டளையிடுவார். அல்லேலூயா. நமக்கு சோதனை வரும்போது அந்த காரியத்துல இல்ல நம்ம கலங்கி போகிறோமா? கலங்கி போக தேவையில்லை. இல்ல உலக காரியங்களில் போய் தேடுவோமானால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வேதத்துக்குள்ள தேடுங்க. ஆவியானவர் உங்களுக்கு பதிலை தருகிறவராக இருப்பார். அல்லேலூயா. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நம்முடைய ஜீவன் அது ஒரு நிலையற்றது. இந்த பொருட்கள் அது நிலையற்றது. உலக சுதந்திரம் அது நிலையற்றது. ஆனால் நமக்காக ஒரு சுதந்திரம் பரலோகத்துல அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக ஒரு நித்திய ஜீவன். எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. அந்த புல்லும் உலர்ந்து போகும், அதன் புல்லும் உதிரும், பூவும் உதிர்ந்து போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தை, இந்த வேதத்துல இருக்க வார்த்தை அது ஒரு நாளும் மாறாதது. அல்லேலூயா. அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அதனால இதை நீங்க உங்களுடைய சுதந்திரமாக இந்த உலகத்துல இருக்கும்போது நீங்க மேன்மைப்படுத்தி அதை உட்கொள்வீர்களானால் நமக்கு நித்திய சுதந்திரம் நமக்காக பரலோகத்துல அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்க நமக்கு இருக்க ஒரு பெரிய சொத்து அந்த ரட்சிப்பு, அதுக்கப்புறம் அவருடைய இந்த வார்த்தை. இதை உறுதியாய் பற்றி கொள்வோமானால் அவர் நம்மை இன்னும் பலப்படுத்துவார். இன்னும் விசுவாசத்துக்குள்ளாக நாம் வளர முடியும். எந்த சோதனை வந்தாலும் நம்ம அதை குறித்து கவலைப்படவே தேவையில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா.